நம்ம விஜய்னாவுக்கு ஏன் தான் இப்படி அடி மேலே அடி விழுது அப்படின்னு தெரில. இப்போ ஒரு வீடியோ ஒன்று இணையத்தில் பயங்கர வைரல் ஆகிட்டுருக்கு. அதாவது திருப்பூர் சுப்பிரமணியம் லியோ படத்தோட வசூல் பற்றி பேசிய ஒரு வீடியோ. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லியோ படத்தோட வசூல் ஃபேக் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்று வெளியாகிட்டு இருந்தது. நிறைய செய்தி சேனல்களில் கூட அது பற்றிய செய்திகள்லாம் வெளியாச்சு. சோசியல் மீடியாக்களில் எல்லாருமே அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. லியோ பட தயாரிப்பு நிறுவனம் வருமான வரி தாக்கல் பண்ணும்போது லியோ படத்தோட மொத்த வருமானமே 404 கோடி தான். அதில் தியேட்ரிக்கல் வருமானம் 160 கோடி அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த தியேட்ரிக்கல் வருமானம் 160 கோடிக்கு நம்ம பின்னாடி வருவோம். இதில் ஒரு சிலர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா 404 கோடி தான் வருமானம் ஈட்டிருக்குல்ல, ஒரு படத்தில் இதுக்கு மேலே என்ன வருமானம் வர முடியும் அப்படின்னு நிறைய பேர் சோசியல் மீடியாக்களில் பேசுகிறதையும் பார்க்க முடிஞ்சுது. 404 கோடி அவங்க ப்ராஃபிட் அப்படின்னு போடல, வருமானம் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. அந்த வருமானத்தில் இந்த படத்துடைய பட்ஜெட் எவ்வளோ அப்படிங்கிறத பொறுத்து தான் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படிங்கிறத கணக்கு பண்ண முடியும். விஜய்னாவுக்கு சம்பளமே 250 கோடிக்கு மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரில, பட் அவங்க ஆட்கள் தான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மற்ற ஆக்டர்ஸ், அப்புறம் டைரக்டர் சம்பளம், மியூசிக் டைரக்டர் சம்பளம், அது இல்லாமல் டெக்னீஷியன் சம்பளம், இது எல்லாத்துக்கும் மேலே படத்துடைய பட்ஜெட் இதெல்லாம் பார்த்தோன்னா அந்த 404 கோடியை தாண்டுமா தாண்டாதா அப்படின்னு நீங்களே கணக்கு பண்ணிக்கிங்க. 404 கோடியை தாண்டிடுச்சுன்னா லியோ படம் ஒரு நஷ்டமான படம். சரி, அது நஷ்டம் வந்ததா இல்லையா அப்படிங்கிறத தயாரிப்பாளர் சொன்னால் தான் தெரியும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் இந்த 160 கோடி தியேட்ரிக்கல் வருமானம், இதை நம்ம கிராஸ் வேல்யூ போட்டு பார்த்தாலுமே அதிகபட்சமாக 300 கோடியை தாண்டாது. இத்தனைக்கும் லியோ படத்துக்கு எந்த தமிழ் படத்துக்கும் இல்லாத அளவுக்கு 80% தியேட்ரிக்கல் ஷேர் பேசி வாங்கியிருக்காங்க. இதை திருப்பூர் சுப்பிரமணியமே ஓப்பனாக பேட்டியில் சொல்லியிருந்தார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த லியோ படம் எங்களுக்கு ப்ராஃபிட்டான படமே கிடையாது. ஏன்னா 80% வாங்கியிருக்காங்க தியேட்ரிக்கல் ஷேர். 20% நாங்கள் வச்சுட்டு என்ன செய்ய முடியும்? ஒரு தியேட்டர் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியுமா? அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் 60%க்கு கொடுத்துருக்காங்க, இங்கே மட்டும் 80% வாங்கியிருக்காங்க. இங்கே தான் எடுக்க முடியும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க. லியோ படத்தை கூட வேறு ஏதாவது ஒரு படம் வந்திருந்தால் நாங்கள் லியோ படத்தை திரையிட்டிருக்கவே மாட்டோம். இப்போவே கடைசி வரையும் நிறைய தேட்டர்களில் லியோ படத்தை திரையிடல, கடைசி நேரத்தில் தான் திரையிட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு வேறு வழி இல்லை, இன்னும் 17 நாட்களுக்கு வேறு படம் எதுவும் இல்லை, அதனால தான் நாங்கள் லியோ படத்தை திரையிட்டோமே தவிர வேறு ஏதாவது ஒரு படம் இந்த படத்துக்கு கூட வந்திருந்தது அப்படின்னா நாங்கள் லியோ படத்தை கட்டாயமாக திரையிட்டிருக்க மாட்டோம். பாதி திரையரங்கங்கள் குறைஞ்சிருக்கும் லியோ படத்துக்கு அப்படின்னு திருப்பூர் சுப்பிரமணியம் பேசியிருந்தார். முதல் நாள்லேயே 148 கோடி கிட்ட வசூல் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பு தரப்புலேயே சொல்லிட்டாங்க. இது தேட்டர்களுக்கு உங்களுக்கு எப்படி ப்ராஃபிட்டான படமாக அமைஞ்சிருக்கா? இல்லை, ப்ராஃபிட்டான படம் இந்த படம் அமையல. நிறைய தேட்டருக்காருக்கு போடுறதுக்கு விருப்பமே கிடையாது. இந்த படத்தை கூட இன்னொரு படம் மட்டும் வந்துருந்துன்னு வைங்க, இப்போ கிடச்சிருக்க தியேட்டரில் பாதி தியேட்டர் இந்த படத்துக்கு கிடச்சிருக்கோம். வேறு படமே இல்லை. அதனால் நாங்கள் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு இந்த படத்தை. இல்லை நிச்சயமாக நாங்கள் போட்டிருக்க மாட்டோம் இந்த படத்தை.